ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்ற தினம் 803வது நாமாவளியாக ஓம் வீரத்வம்சாய நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி துஷ்ட சுபாவம் உடைய வீரர்களை வதம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. வீரன் அப்படின்னாலே நம்ம பார்த்தோம், யார் எல்லாம் வீரன் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க ஐம்புலனையும் அடக்கி ஆள்கிறார்களோ அவள் தான் வீரன். அவையார் அழகாக சொல்லுவாள், புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரன். இந்த வீரன் சூரன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, சூரன் எப்பேற்பட்டவனாக இருப்பான்னா மிகப்பெரிய வீரனாக இருப்பான். அவனுடைய தபோபலம், அவன் தபஸுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவான். அந்த ராவணேஸ்வரனை பார்த்தாலும் சரி, பஸ்மாசுரன், அந்த அசுரர்களை யாரை பார்த்தாலும் கடுமையான தவம் இருந்து தான் வரத்தை அடைகிறான். அந்த வரத்தை அடைந்த உடனே அவள் வீரத்தினுடைய தன்மை மாறும்பொழுது துன்பமாக மாறிடுது. அப்போ அந்த வீரன் அப்படின்றவா ஐம்புலனை அடக்கி ஆண்டு கொண்டு தான் இருக்கணும். அந்த ஐம்புலனிலிருந்து விடுபடும் பொழுது, அது தடுமாறும் பொழுது அந்த ஜீவனால் பிற உயிர்களுக்கெல்லாம் துன்பம் வந்துடும். அப்போ சுவாமியே வந்து தடுத்தாட்கொள்கிறார். வரம் கொடுத்தவரே வந்து அந்த வரத்தை போக்குறதுக்கான வழிகளை அவரே ஏற்பாடு பண்ணுறார். அதனால தான் நரசிம்ம அவதாரத்தப்போ அவன் ஹிரண்யகசிபு எப்பேற்பட்ட யோசித்து வரம் வாங்குகிறான். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியில் இருக்கக்கூடாது, பகலாகவும் இருக்கக்கூடாது, இரவாகவும் இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய யோசித்து வரம் கேட்குறான். ஆனால் சுவாமி அவனுக்கு என்ன வரம் கொடுத்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அசுரத்தன்மையை போக்கிட்டார். அப்போ இதெல்லாம் சுவாமியினுடைய மிகப்பெரிய சக்தி. அந்த வீரத்தின் மூலமாக எல்லா பாக்கியத்தையும் அடையணும் எல்லா உயிர்களும். அதனால தான் கல்வி, செல்வம், வீரம் இது மூணையும் அடையிறதுக்கு தான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியாக இருக்கா. அப்போ அந்த வீரத்தை அடைந்து வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் அடையணும். வீரத்தின் மூலமாக தான் வெற்றி அடைய முடியும். லக்ஷ்மி கடாட்சத்தின் மூலமாக மன சந்தோஷத்தை அடைய முடியும். பிறருக்கு தானம் தர்மம் பண்ண முடியும். ஞானத்தின் மூலமாக அதே மாதிரி கல்வி ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது, மேலான ஞானத்தை அடையிறது, பக்குவம் அடையிறது. வித்யா ததாதி வினயம். படிப்பு எதை கொடுக்கணும்னா வினயத்தை கொடுக்கணும். அப்போ வினயத்தின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு நல்ல வீரத்தோடு ஒவ்வொரு உயிர்களும் இந்த பூமியில் சௌக்கியத்தை அடையணும். அவள் வினையை சமாளிக்கிற வீரம் வேணும். ஏன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கும். அப்போ அதை சமாளிக்கிறதுக்கே ஒரு வீரம் வேண்டும். எந்த நிலை வந்தாலும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திரு உளமே அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு இருந்தார்லே அபிராம்பற்று. அது மாதிரி அந்த வீரத்தை கொடுக்கக்கூடியவர் இறைவர். அதே சமயத்தில் அந்த துஷ்ட சுவாவம் இருந்தால் அந்த வீரர்களை எல்லாம் வதம் செய்வார். அந்த வீரங்கனை நமக்குள்ளேயே இருக்குது. அதாவது துஷ்ட சக்திகளாக இருக்குது இல்லையா, காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அதெல்லாம் நம்மக்கிட்ட நல்ல வளர்ச்சி அடைந்தாலும் அதுவே நமக்கு துன்பத்தை கொடுத்துரும். அப்போ அதை அடக்கி ஆளணும். அதனால தான் வள்ளலார் அழகாக கேட்பார், வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ, வஜ்ர தூண் ஒரு துருமினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலமுறுமோ, காமம் வெகுளியுறுமோ, மனது அற்பம் விகற்பம் உருமோ அப்படின்னு கேட்பார். அப்போ அடியார்களுக்கெல்லாம் அந்த துன்பம் வராதுன்றார். அதை தான் அடியார்கள் எல்லாம் திருப்பூரில் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். அறமிலா அதி பாதக வஞ்சத் தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனஞ்சற்றிலையாதே திரள் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வுரு இன்பை தருவாயே. இப்படி இறைவன் நம்முடன் எப்பொழுதும் இருந்து நம்மளுடைய குறைகளெல்லாம் போக்கி நிறைவான அருள் புரிவார். அப்படி அந்த துஷ்ட சுபாவங்களெல்லாம் அழிப்பார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக துஷ்ட சுபாவமுள்ள வீரர்களை வதம் செய்பவராக வர்ணிக்கிறது. ஓம் வீரத்வம்சாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.